அச்சய திருதி நாள் வருது. எல்லாரும் பாருங்கள் தங்கம் வாங்க கிளம்பிட்டீங்களா? உடனே கூட்டத்தில் முன்னாடியே பாருங்கள், ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணி வச்சுருப்பீங்க. அன்றைக்கி பாருங்கள் அவசரமாக போய் தங்கத்தை வாங்குவோம். அப்போ தான் நமக்கு இந்த வருஷத்துக்குள்ளே தங்கமலையாக நம்மளுக்கு கொட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே வந்து அவசரப்பட்டு போக வேண்டாம். அதே மாதிரி தங்கம் வாங்க முடியாதவங்களுக்கும் சின்ன எளிய 10 ரூபாயில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணமழை பொழிகிறதுக்கும் உங்களுக்கு நான் சின்ன சின்ன ஐடியா சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. அச்சய திருதி நாளில் எல்லாருமே தங்கம் வாங்கணுங்கிற அவசியமே எதுவுமே கிடையாது. அதுக்கு எந்த ஒரு குணங்களையும் சொல்லவே இல்லை. வந்து விஷ்ணு புராணத்தில் விஷ்ணு பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சய திருதி நாள் வரக்கூடிய நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு வந்து கல்லுப்பு வாங்கி வச்சு வீட்டில் பூஜைகளில் சாமி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பால், தயிர், வெண்மை நிற பொருட்கள், வெண் தாமரை பூக்கள், வெண்மை நிற சங்கு, இதில் ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை வாங்கி வச்சு அன்றைய நாளில் நீங்கள் வைத்து வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும். அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பணத்திற்கு பஞ்சமில்லாமல் உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டே இருப்பதற்கும் இந்த பூஜை முறைகளான வழிபாடுகள் வந்து ரொம்ப உங்களுக்கு அவசியமானதாக இருக்கும். யாருக்காவது ஒரு 5 பேருக்காவது ஒரு பால் வாங்கி தரலாம், ஒரு தயிர் வாங்கி கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன அளவில் ஒரு வெண்மை நிற சங்கு வாங்கி தரலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வெண் தாமரை பூ நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். அன்றைக்குள்ள நாள் வந்து அன்றைய வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிகவும் ஒரு மனம் மகிழ்ச்சியும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த வருடம் முழுவதுமே இருக்கும். இந்த அச்சய திருதி ஏன் நம்ம வந்து இப்படி பார்க்குறோம், பணம் செழிக்கக்கூடிய நாட்களாகவும் தங்கம் வாங்கி குவிக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய காலகட்டத்தில் ஏன் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலங்களில் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நிறைய வந்து போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நம்முடைய தேவர்கள் வந்து அசுரர்களை சமாளிக்கவே முடியாமல் ஏதாவது ஒரு தீர்வு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பாருங்கள் பெருமாளை நோக்கி தவம் இருப்பாங்க. பார்க்கடலில் வரக்கூடிய அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காண்டி தேவர்களுக்கும் அசுரருக்கும் கடுமையான வந்து போட்டி நடக்கும். அப்போ அந்த போட்டிக்கு வந்து பாருங்கள் மேருமலையை தான் மத்தா வச்சுருப்பாங்க. வாசிகி அப்படிங்கிற பாம்பை வந்து கயிறா திரித்து 2 அசுரர் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் வந்து கடையிறப்ப வந்து அதிலிருந்து அமிர்தம் வந்த நாள் தான் உங்களுக்கு வந்து அச்சய திருதி நாள். இது என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து 3ஆவது நாள் திருதியை திதியும் இருக்கணும். அதே மாதிரி பாருங்கள் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கணும். அது இந்த வருடம் பாருங்கள் திங்கக்கிழமை வருது. உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை முழுமையாக சந்திரனின் ஆற்றல் பெற்ற நாள். சந்திரன் நட்சத்திரமும் ரோகிணியும் 2ம் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் 20/4/2026 சித்திரை மாதம் 7ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் வந்து 4:30க்கெல்லாம் வந்து ரோகிணி ஆரம்பிச்சிருது. நம்ம காலையில் எந்த பொருளும் வாங்க முடியாது. அப்போ காலையில் 6லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே நம்மால் முடிந்த அளவுக்கு மேற்சொன்ன பொருள் எளிமையான விளைநிற பொருட்களை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் பயன்படுத்தி வந்தாலே போதும். அது மட்டுமே இல்லாமல் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 4 பேருக்காவது ஏதாவது தானம் கொடுத்தீங்கன்னா தானம் கொடுத்ததோட பலன்களை வந்து மிக அதிகமாக வந்து உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த அச்சய திருதி நாளுக்கும் தங்க காசுக்கு எப்படி தொடர்பு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கும்பகோணம் அருகில் உள்ள திருவேலி மலை அந்த ஊரில் வந்து கோழேரி ராஜம் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு சிவபெருமான் இருக்கார். இவருடைய பேர் வந்து பூமேஸ்வரர் உமா மகேஸ்வரர். இவர் வந்து ஒரு சுயம்புவாக இருக்கக்கூடியவர். அப்போ வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இருந்த காலங்களில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் வந்து பசியால் வந்து அதிகமாக வந்து மடிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இதை பார்த்த இந்த நாயன்மார்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சிவன்கிட்ட வந்து அந்த மக்களோட பசியை போக்குறதுக்காண்டி தன்னுடைய கவலையை வந்து ஒரு பாடலாக பாடுறாங்க. அந்த பாடலுக்கு மதிமயங்கிய சிவபெருமானவர் உடனே பாருங்க அப்பருடைய கனவுல தோன்றி, நாளை என் வாசல் படியில் வந்து ஆலயத்தோட வாசலில் வந்து ஒரு தங்க நாணயம் வச்சுருப்பேன், அந்த தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து மக்களுடைய பசியை ஆற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவார். அதே மாதிரி மறுநாள் பாருங்கள் அப்பர் சுந்தரர் வந்து பார்ப்பாங்க, அந்த ஆலயத்தோட வாசலில் ஒரு தங்க காசு இருக்கும். அந்த தங்க காசு முதல்ல வந்த நாளும் பார்த்தீங்கன்னா இந்த அச்சய திருதி நாள் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே வந்து தங்க நாணயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதையும் இன்னைக்கு உள்ள காலங்களில் வந்து திருவிழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாகத்தான் மக்கள் மத்தியில் அச்சய திருதி அப்படின்னாலே வந்து தங்க காசு வாங்கணுங்கிற எண்ணம் வந்து அதிகமாகவே உருவாக ஆரம்பித்தது.
ஆக நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்குறதுக்காக கடனை வாங்கி கஷ்டப்பட்டு மனசு வந்து நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு ஏக்கம் எதுவுமே வந்து மனசு கஷ்டப்படவே வேண்டாம். உங்களால் முடிந்த அளவுக்கு காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு மனதில் வந்து விஷ்ணு பகவானை நினச்சி வழிபாடு செஞ்சுக்கிட்டே போய் கடையில் போய் வெள்ளை நிற உப்பு, சாதாரண உப்பு வாங்கி உங்களுடைய பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சால் 2 பேருக்கு தான தர்மம் கொடுங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் முக்கியமான காரியங்கள், ஏதாவது தொழில் தொடங்குறதாகட்டும், எந்த ஒரு விசேஷ காரியமாகட்டும், சுபகாரியங்கள் நீங்கள் ஆரம்பித்தாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்த வருடம் முழுவதுமே வந்து அடுத்து வரக்கூடிய அட்சய திருதியை நாட்களுக்குள்ளாகவே உங்களுடைய கவலைகள் அனைத்தும் குறைந்து உங்களுடைய மனதில் ஒரு ஆத்ம சந்தோஷமும் நிம்மதியும் இந்த வருடம் முழுவதுமே கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.